மருத்துவர் சின்னையா அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் வன்னியர்களுக்கு 20% இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. இதில் ஒரு பகுதியாக ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஒன்றியத்துக்கு உட்பட்ட முனியப்பன்பாளையம், ஓட்டக்குடியபாளையம், தோட்டக்கொட்டியம்பாளையம், கீழ்பவானி, குப்பாண்டம்பாளையம் இன்னும் பல்வேறு இடங்களில் வன்னியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு 20 கேட்டு அனைத்து மணியக்காரர் அலுவலகத்திலும் மனு கொடுக்கப்பட்டது. இதில் மாநில துணை பொதுச் செயலாளர் SCR கோபால் அவர்களும், மாநில இளைஞரணி செயலாளர் முனுசாமி அவர்களும், ஊராட்சி தலைவர் முனுசாமி, சின்னவர் துணைத் தலைவர் RG முனுசாமி, அந்தியூர் ஒன்றிய செயலாளர் OS ஆறுமுகம், வன்னியர் சங்க தலைவர் குப்புசாமி, வன்னியர் சங்க செயலாளர், முன்னாள் ஒன்றிய செயலாளர் வடிவேல், இளைஞரணி செயலாளர் வாசு ஐயாசாமி உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மற்றும் வன்னியர் சொந்தங்களும் பாட்டாளி மக்கள் கட்சியினரும் இந்த மனு கொடுக்கும் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். உரிமையின் குரல் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் K. மணிகண்டன் உடன் செய்தி வாசிப்பாளர் பார்வதி செந்தில்குமார். நம்முடைய மாநில தலைவர் G.K. மணி அவர்களுடைய தலைமையிலே சாதி வாரி கணக்கெடுப்பு என்று சொல்லி காலம் தாழ்த்தும் வேலையினை செய்யாதே செய்யாதே தமிழக அரசே செய்யாதே. சாதி வாரி கணக்கெடுப்பு என்று சொல்லி காலம் தாழ்த்தும் வேலையினை செய்யாதே செய்யாதே தமிழக அரசே செய்யாதே. பிச்சை நாங்கள் கேட்கவில்லை, உரிமையை தானே கேட்கின்றோம். பிச்சை நாங்கள் கேட்கவில்லை, உரிமையை தானே கேட்கின்றோம். மண்ணிற்கு மட்டும் கேட்கவில்லை, அனைத்து சாதி மக்களுக்கும்